வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் இது மைனாரிட்டிகளின் உரிமை பறிக்கின்றது, அவர்கள் நிலங்களில் நீங்கள் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அண்ணன் திருமா அவர்கள் இந்த பஞ்சமி நில மீட்புக்காக என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? ரெட்டை வேடம் போடும் கனிமொழி அப்படின்னு போட்டிருந்தீங்க. இதில் இன்னும் ரெட்டை வேடம் இருக்கு. அந்த வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் அப்படின்றத வக்ஃப் போர்டு தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முருகனுக்கே விழா எடுக்கின்றீர்கள். மற்ற மத வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் அரசு சார்பில் ஒரு அமைப்பு கிடையாது, மற்ற மதங்களுக்கெல்லாம் அரசு சார்பில் ஒரு விழா கிடையாது. அப்ப இது என்ன சொல்லுவீங்க நிரஞ்சன்? ரெட்டை வேடம்னு சொல்லுவீங்களா, இல்ல 3 வேடம் 4 வேடம் தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த திருச்செந்துறை கிராமத்தில் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. திருச்சி மாவட்ட ஆட்சியர் பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் நடக்குது? வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் அது, அதனால பத்திரம் பதியணும் அப்படின்னு சொன்னா என்ஓசி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இது அந்த விவசாயி ராஜகோபால் அவர் விற்கணும்னு போகும்போது தான் இது தெரியுதுங்க. அல்டிமேட்லி எதுவாக இருந்தாலும் நீதிமன்றங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதுதான் நம்ம நினைச்சுன்னுக்கிறோங்க. அப்படி இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை மாற்றணுன்றது பாஜகவோட தரப்பு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா, புதிதாக ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரும்போது அதுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள் வலுக்குது? அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன சார்? அதாவதுங்க, பாஜக எதை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம், யோசிக்க மாட்டோம் அப்படின்றது தான் இந்த கூட்டணியோடைய ஒரே கொள்கையாக இருக்கின்றது. இப்போன்னு இல்லை, சொல்லப்போனால் இந்த விவசாய சட்டங்களை கொண்டு வந்தாங்க இல்லையா பாஜகவில் போன ஆட்சியில். அப்போது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். டிராக்டர்லாம் ஊர்வலம் போனார், விவசாயிகளோட கலந்துங்கினார். ஆனால் அந்த 3 சட்டங்களுமே 2019 காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில், அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் படம் போட்டு வந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தைகள் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் தான் பாஜக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வார்த்தை மாறலைங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அதைத்தான் அப்படியே அங்கே சட்டமாக கொண்டு வந்தாங்க. ஆனால் தான் கொடுத்த வாக்குறுதியை எதிர்த்து போராடிய ஒரே தலைவர் அண்ணன் ராகுல் காந்தியாக தான் இருக்கும். இன்னாண்ட பக்கம் பாஜகவாது கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க போல இருக்குது. என்னங்க உங்கள் வாக்குறுதியில் சொல்லிக்கிறீங்க, அதை தாங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒத்துராது கவுண்டர் பண்ணாங்களா? அவங்களும் மிக்சர் தான் சாப்பிட்டுருந்தாங்க போல இது, கடைசியில் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது அப்படின்றது எதனால் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா அவங்க எதிர்க்கட்சிகள் எதிர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ அதுக்கு அவங்க சொல்லுகின்ற காரணங்கள் அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இப்போது கனிமொழி அவர்கள், அதுக்கு முன்னாடி அண்ணன் திருமா அவர்கள் வரும், அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி மத சுதந்திரத்தில் மத்திய அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிரஞ்சன். இப்போது அந்த சபரிமலைக்கு பெண்களையும் அனுமதிக்க வேண்டும், அதாவது அந்த ஒரு வயசு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க, இத்தனை வயசுக்கு கீழே இத்தனை வயசுக்கு மேலே இருக்கவங்கள தான் அப்படின்னு, ரைட்டா? அந்த கட்டுப்பாடு இல்லாமல் அனைத்து வயதை சார்ந்த பெண்களையும் அனுமதிக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கை எழுந்தது. இதில் அண்ணன் திருமாவோட ஸ்டாண்ட் என்ன? இது மத சம்பந்தமான விஷயம் தானே. அப்போ இந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிடலாமா இல்லை மற்றவங்க தலையிடலாமா? அப்போ அவர் இதே வார்த்தையை சொல்லியிருப்பாரா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அண்ணன்? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கோயில்களை பற்றி சொல்லும்போது ஒரு இது சொன்னார், புத்த விகாரைகளை இடித்துவிட்டு தான் இந்து கோயில்களை கட்டினார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல பேசினாருங்க. ஆனால் இதே திருமா அவர்கள் இலங்கையில் இந்து கோயில்களை இடித்துவிட்டு புத்த விகாரைகளை கட்ட சிங்களவர்கள் திட்டமிடுகின்றார்கள் அப்படின்னு பேசியிருக்காருங்க. நான் பார்த்தேன். என்னங்க இங்கே என்னடானா இப்படி பேசுகிறீங்க, அங்கே அப்படியே அப்படி பேசுகிறீங்க. இதில் கர்நாடகத்தில் காவிரி அப்படின்னும் போது கரெக்டு, அவங்க கட்சி அந்த மாநிலம்னும் போது அவங்க தேவைக்கு ஏற்ப தான் முடிவெடுப்பாங்க. இவர் யாருக்கு கட்சி நடத்துகிறாரு? சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இன்றைக்கு இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் இது மைனாரிட்டிகளின் உரிமை பறிக்கின்றது, அவர்கள் நிலங்களில் நீங்கள் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அண்ணன் திருமா அவர்கள் இந்த பஞ்சமி நில மீட்புக்காக என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு பெண்மணி பஞ்சமி நில மீட்பு இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இவர் குரல் கொடுத்துருக்கணும்ல, ஒன்றிணைந்து போராடி இருக்கணும்ல. பஞ்சமி நில மீட்புக்கு அண்ணன் அவர்களுடைய பங்களிப்பு என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யாருக்காக இவர் கட்சி நடத்துகின்றார், யாருக்காக இவர் போராடுகின்றார் அப்படின்றது ஒன்றுமே தெரியல நிரஞ்சன். எங்கேயோ குரல் குத்துனுக்கிறார், மற்றவங்களுக்கு இவர் என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே தெரியல.
சரி, அதை விடுங்க. அடுத்தது நம்ம கனிமொழி அவர்களுக்கு வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அதில் டிஸ்பியூட் வரும்போது அது யாருக்கு சொந்தமானது அப்படின்றத அந்த வக்ஃப் போர்டு தான் தீர்மானிக்கணும். அதை வந்து ஒரு ஆட்சியரோ இல்லை ஒரு குழுவோ தீர்மானிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் எவ்வளோ நிலம் இருக்குது, எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது, அதெல்லாம் கோயிலுக்கு சொந்தமான இடமா இல்லையா அப்படின்னு யார் டிசைட் பண்ணுறாங்கன்னு? கோயிலா? அரசாங்கம். கோர்ட்டுக்கு போதில்லை. அப்போ அதே மாதிரி சொல்ல வேண்டியது தானே, கோயிலுக்கு சொந்தமான. ரெண்டாவது, கோயிலுக்கு சொந்தமான அந்த நிலம் அப்படின்றது டாக்குமெண்ட் நிறைய இருக்குது. அப்போது கோயில் சொல்லியாச்சுன்னா அதான் ஃபைனல். அதை வந்து வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. நாங்கள் மற்றவங்களை உரிமையை பறிக்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே, ரைட்டு, மற்றவங்க உரிமையை பறிக்க வேண்டாம், எங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம், கொடுப்பாங்களா? சொல்லுங்கள். கோயில் நலம் அப்படின்னா கோயில் சொல்லியாச்சுன்னா அதாங்க ஃபைனல், வேற யாரும் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு சட்டம் கொண்டு வாங்க. நாங்கள் வந்து அப்படியே இப்போ உங்கள் பின்னாடி ஆதரவாக அணிதிரள் வாங்க, நம்ம 2 பேரும் கூட போகலாம், ஊர்வலம் போகலாம், வாழ்த்து சொல்லிட்டேன். செய்வாங்களா எனக்கு கேட்டு சொல்லுங்கள். நான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே ஒன்று பார்த்தேன், ரெட்டை வேடம் போடும் கனிமொழி அப்படின்னு போட்டிருந்தீங்க. இதில் இன்னும் ரெட்டை வேடம் இருக்குன்னு. கரெக்ட். இப்போது அந்த வக்ஃப் வாரிய சட்டம் அந்த திருத்தத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் அப்படின்றத வக்ஃப் போர்டு தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே தான் நானும் கேட்குறேன். அப்போ கோவிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்றத வந்து கோவில் தான் தீர்மானிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. அங்கே வந்து அதுதான் சட்டமாக இருக்க வேண்டும் நினச்சிங்கன்னா இங்கேயும் இதுதான் சட்டமாக இருக்கணும்னு கொண்டு வாங்க. இதைத்தானங்க நான் கேட்குறேன். ஏன் அதை செய்ய மாட்டேன்? அப்போ இதுக்கு பேர் இரட்டை வேடம் இல்லாமல் என்னன்னு சொல்கிறது? இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதில் மற்ற மதத்தினரை வந்து உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி இந்து மத கோவில்களில் வந்து மற்ற மதத்தினரை வந்து நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் அதிலெல்லாம் கொண்டு வர முடியுமா? இதே ஒரு சீக்கிய மதம், பார்சி மதம் இதிலெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட். இதில் ரெட்டை வேடம் என்னன்னா சொல்லட்டா, இந்து மத கோவில்களில் மட்டும்தானே நீங்கள் வந்து HRNCன்னு ஒரு இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு மினிஸ்டரை வச்சுக்கின்னு இப்போ முருகனுக்கே விழா எடுக்கின்றீர்கள். மற்ற மத வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் வந்து அரசு சார்பில் ஒரு அமைப்பு கிடையாது, மற்ற மதங்களுக்கெல்லாம் அரசு சார்பில் ஒரு விழா கிடையாது. அப்போ இது என்ன சொல்வீங்க நிரஞ்சன்? ரெட்டை வேடம்னு சொல்வீங்களா, இல்லை 3 வேடம் 4 வேடம் தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொன்னாலும் ரெட்டைன்னு சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன். ரெட்டை வேடம் இல்லை, நம்ம உலக நாயகம் சொல் இங்கே எல்லாருக்கும் 2 முகம், பல வேடங்கள் இருக்கு உங்களுக்கு. ஆமாம், நான் அதான் கேட்குறேன். இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மதத்தில் வந்து நீங்கள் இன்னொரு மதத்தினை கொண்டு வரீங்களா அப்படின்னு. இந்து மதத்துக்கு மட்டும்தானே HRNC வச்சுருக்கீங்க, மற்ற மதத்துக்கு ஏன் வைக்கல? அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க எனக்கு. ஒரு வேலிட் ரீசன் சொல்ல முடியுமா? லாஜிக்கல் ரீசன் சொல்ல முடியுமா ஏன் இல்லை அப்படின்னு? முருகனுக்கு விழா எடுக்கிறீங்களா, அப்போ அதே மாதிரி மற்ற மதத்தை சார்ந்த விழாக்களுக்கும் நீங்கள் வந்து அரசு சார்பில் பண்ணுங்க. ஆனால் மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லிக்கூடாது. எப்படிங்க மதச்சார்பற்ற விழாக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், ஆனால் பிள்ளையாரோட தம்பி முருகனுக்கு விழா எடுப்போம்? எங்கள் அண்ணன் சீமான் மாதிரிலாம் இருக்கு. திடீர்னு என்னது என் பாட்டன் முருகன் அப்படின்வாரு, திடீர்னு பார்த்தா அவங்க கையில் வேலுக்குது தீவிரவாதி அப்படின்வாரு. நாங்கள் அந்த மீட்டிங்கில் அப்படி சொன்னீங்களா? அங்கே சிரிக்கிறதுக்கு அப்படி ஒரு காமெடி, இங்கே சிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு காமெடி அண்ணன் சீமானோட பாணி. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா அப்போ முருகனுடைய அண்ணன் விநாயகன், அவருக்கு ஏதாவது ஒரு வேலை. அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்புறம் தானே நீங்கள் விழா எடுக்கிறது? உங்கள் பார்வையில் விநாயகர் வந்து வட இந்தியாலையும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சுட்டாரு போல இருக்கலாம். அப்போ வட இந்தியாவில் ராகுல் காந்தி அவர்களை கொண்டாடுகிறார்கள் அப்படின்றதுக்காக எங்கள் கட்சியில் அவங்களோட கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? எதுக்கு என்னென்ன லாஜிக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. கடவுள் அப்படின்றவர் யூனிவர்சல், புரியுதுங்களா? இது இப்போ இங்கே இருக்கிறவங்களை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி சுருக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஜானஸ், அதாவது ஒரு இது இருக்குது, பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னும் போது இந்த விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை அப்படின்னு பாடினார் ஒரு தமிழ் கவிஞர். அப்போது அந்த மனசு அப்படின்றது விசாலமாக வேண்டும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஏன் தெருக்காரன் அப்படின்னா அவனோட க்ளோஸாக இருக்கும், எங்கள் ஊருக்காரன், அப்புறம் என்னோட மாவட்டத்துக்காரன், என்னுடைய மாநிலத்துக்காரன், அதையெல்லாம் தாண்டி நான் மனுஷன் நீ மனுஷன் அப்படின்றத விட நாம் எல்லாருமே ஒரு உயிர் இந்த பூமியில். நான் ஒரு மனுஷன், அது ஒரு நாய், அது ஒரு எலி, அது ஒரு பூனை, எல்லாம் இந்த பூமியில் இருக்கின்ற சக ஜீவராசிகள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன இப்படி சுருக்கி நிற்கிறீங்களே தம்பி? அப்புறம் இதையெல்லாம் என்ன வேஷம்னு சொல்கிறது எனக்கு புரியல. நீங்கள் வந்து கொண்டாடுங்க, நான் வேணான்னு சொல்ல, எல்லாருக்கும் கொண்டாடுங்கள். செய்வீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்கள்.
அப்போ இல்லைன்னா அது வேஷம் தான் சொல்லணும், பாசாங்குன்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது? அதுக்கு எனக்கு தமிழ் வார்த்தை தெரியல நிரஞ்சன். ஓகே, இப்போ திருமாவளவன் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பாஜக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்போ அண்ணன் திருமா அவர்கள் பேசினதெல்லாம் பழசெல்லாம் எடுத்து பார்த்தா அப்போ என்ன சொல்லுவாங்க? பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி உயரமாக இருந்தால் கிறிஸ்தவ தேவாலயம், கூம்பு வடிவத்தில் இருந்தால் அது வந்து இஸ்லாமிய மசூதி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்து மத கோவில்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. அது எப்படி எடுத்துக்கிறது? அதனால் இவர் வந்து பாஜகவை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தலை அப்படின்வாங்க, அந்த மாதிரி தான் தோணுது எனக்கு. தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க? தகுதி இல்லைன்னு சொல்லலை நான். இவர் என்ன பேசியிருக்காருன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஜக எந்த விதத்தில் பிரிவினையை உண்டாக்குறது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். சும்மா வந்து நீங்கள் வந்து பிரிவினை உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. பின் பாயிண்ட் பண்ணுங்க, இதோ இப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது அந்த திருச்செந்துறை கிராமத்தில் அந்த விவசாயி ராஜகோபால் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, கடன் ஆயிடுச்சு. அந்த கடனை தீக்கிறதுக்காக நிலத்தை விற்க போகிறாரு, நீங்கள் வந்து NOC வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பாஜக, இந்து முன்னணி இவங்கெல்லாம் போயிட்டு போராட்டம் பண்ணாங்க. இதை வந்து இது எப்படி பாஜக பிளவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாரா? மக்களுக்கான போராட்டம் இல்லையாது. ஸோ எதை வந்து இவர் பிளவுபடுத்தும் செயல் அப்படின்னு சொன்னார்னா அப்போ வந்து அது இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ரோட்டில் வேகமாக போகிறீங்க, இது தவறான செயல் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியுது. எதுவுமே பண்ணாமல் நிரஞ்சன் வந்து தப்பு பண்ணுறாருன்னா என்ன தப்பு பண்ணுறாரு சொல்லியா அப்படிதான் நம்ம கேட்போம். இந்த மாதிரி எப்படி பிளவுபடுத்துகிறார்கள் அப்படின்றத அண்ணன் அப்படி 1 2 3 அப்படின்னு வரிசைப்படுத்தி சொன்னாருன்னா அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி. ஓகே, இந்த திருச்செந்துறை கிராமத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. திருச்சி மாவட்ட ஆட்சியரை வந்து பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் நடக்குது? அதாவது மறுபடியும் நான் தான் சொல்லுவேன், டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம். டெவில்ஸ் இன் த டீடைல், டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த விளம்பரம்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் நிதானமாக சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம லோன் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாட்டுக்கு ஒன்றுனா மடுவுக்கு ஒன்று கைத்து வாங்குவோம் போலிங்க. வடிவேலு சொல்கிற மாதிரி அப்படியே பக்கமாக கைத்து வாங்குவாங்க. ஏதோ லோன் கச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். யாராவது படித்து பார்த்து கைத்து போடுறோமா சொல்லுங்கள், அது ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இருக்குங்க. கட்டலை அப்படின்னு வந்து நிற்கும் போது தான் சொல்லுவாங்க, அதை பாரு இங்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சரியா? அதுதான் இந்த டீட்டெயில்ஸை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரி, பத்திரப்பதிவு நடத்தலாம், எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். 2022 நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த வக்ஃபு வாரிய தலைவர் வந்து கிட்டத்தட்ட 18 சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாருங்க. அந்த ஒரு சில கிராமங்கள் பெயர் போட்டு இது வந்து வக்ஃபுக்கு சொந்தமான நிலம், அது அதனால் பத்திரம் பதியணும் அப்படின்னு சொன்னால் NOC வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இது வந்து அந்த விவசாயி ராஜகோபால் அவர் விற்கணும்னு போகும்போது தான் இது தெரியுதுங்க. அந்த கிராமம் முழுக்க இது மாதிரி சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்திருக்குன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள்லாம் நடக்கின்றது. இப்போ வந்து அந்த கோட்டாட்சியர் வந்து பத்திரப்பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டாரு. இப்போது ஆட்சியருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதான் சொல்லுது, பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்னு. என்னோட கேள்வியே என்னன்னா, அந்த 22 ஒரு சர்க்குலர் லெட்டர் அனுப்பிச்சாங்கல்ல, அது வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு. இப்போ அந்த நிலத்தோட டைட்டில் யாருக்கு அப்படின்றது முடிவாயிடுச்சா? எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்களேன். அது செட்டில் ஆயிடுச்சா, இல்லை அந்த லெட்டரை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்களா? அந்த டீட்டெயில் யாருக்காவது தெரியுமா? அது தெரிஞ்சாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவாக சொல்ல முடியும். ஸோ அதை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள். அப்போது அந்த டீட்டெயில்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரி, இந்த வக்ஃபு போர்டில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன சார்? அதாவதுங்க, இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த முதல்ல 95 அப்புறம் 2013 ஒரு திருத்தத்தோடு கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வக்ஃபு வாரியம் அவங்களுடைய சொத்து அப்படின்னாங்கன்னா, இப்போ இந்த திருச்செந்துறை கிராமம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த போர்டில் சப்மிட் பண்ணணுங்க. அதுக்கப்புறமும் இல்லைன்னா ஒரு ட்ரிபியூனல் ஒன்று இருக்கும். அந்த ட்ரிபியூனல் வந்து அவங்க முடிவெடுப்பாங்க, அது யாருக்கு சொந்தமானது, இந்த போர்டுக்கு சொந்தமானதா இல்லை வந்து அந்த தனியார் அவருக்கா அப்படின்றத அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. தட் இஸ் ஃபைனல்.
எந்த கோர்ட்டிலையும் நீங்கள் அதை வந்து அப்பீல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஷரத்து இருக்கின்றது. இப்போது இதைத்தான் வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குகின்றார்கள். நாட்டில் சிவில் டிஸ்பியூட், இப்போ நம்ம அந்த ராம் ஜென்மபூமி எடுத்துக்காங்க, இதுவே கோர்ட்டில் தான் முடிவு பண்ணாங்க. இது எத்தனை வருஷமாக நடந்த வழக்கு அப்படின்றது தெரியும், எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு வழக்குன்றது தெரியும். அதே மாதிரி இப்போ இன்னும் சில வழக்குகள்லையும் அலகாபாத் ஹைகோர்ட்னு நினைக்கிறேன், அங்கெல்லாம் வேறு அந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அது ஞானவாபின்னு நினைக்கிறேன், அது சம்பந்தமான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கோர்ட்டு தீர்மானிக்கின்றது அப்படின்னும் போது இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வந்து கோர்ட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது சரியா? இதுதான் பாஜகவின் கேள்வியாக இருக்கின்றது. அல்டிமேட்லி எதுவாக இருந்தாலும் நீதிமன்றங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், இதுதான் வந்து நம்ம நினச்சின்னுக்கிறோங்க. அப்படி இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இதை மாற்றணுன்றது பாஜகவோட தரப்பு. அப்போது நீதிமன்றங்களா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறது சாதக பாதகம் அப்படின்றத. இந்த நீதிமன்றம் அப்படின்றது மக்களுடைய கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அப்போ அது முக்கியமா இல்லை இந்த சட்டம் முக்கியமா? இதுக்கு மட்டும் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கும் சேர்த்து எல்லாருக்கும் புரியும், நாங்களும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு புதிய மசோதாவுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள்? இது வந்து திருமாவர்களும் கனிமொழி அவர்களும் பேசி வந்து இவங்களோட அரசியல் சாதகத்துக்காக எடுத்துக்கலாமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருக்கணும், பேஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் அவங்க யோசிக்கிறதா கிடையாது. இங்கே என்ன நடக்குது, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, பேசுறது என்ன அப்படின்றத பற்றிலாம் அவங்க யாருமே கவலைப்படுறதில்ல போல இருக்கு. இவங்க வந்து முன்வைக்கிற கொள்கைகள் இது மாதிரி இவர்களுக்கு இந்த உரிமைகள் வேணும் அப்படின்னா அந்த உரிமைகளை எல்லாருக்கும் எல்லா மதத்துக்கும் கொடுப்பதற்கு இவர்கள் தயாரா? அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிற பத்திரிகையாளர்கள். நாம தான் இந்த மாதிரி எப்படி புலம்பிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது வெறும் அரசியல், இன்னும் சொல்லப்போனால் மதவாத அரசு. இதைத்தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜகவை குறை சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம் சார். கணக்கு மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நிரஞ்சன். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.